தாக்கும் சூரிய புயலால் சேட்டலைட் மற்றும் மின்சார கட்டமைப்பு பாதிக்கப்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மாதிரி சில நேரங்கள்ல நியூஸ்லலாம் சூரியன்ல கரும்புள்ளிகள் உருவாயிருக்கு. இது சூரியன்ல மிகப்பெரிய சீற்றத்தை ஏற்படுத்தும். சூரிய புயல்லாம் உருவாகும். இதனால பூமிக்கு கூட ஆபத்து ஏற்படலான்னு பல தகவல்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி சூரியன்ல ஏற்படுற இந்த கரும்புள்ளினா என்ன, இது எதனால ஏற்படுது, இதனால உண்மையிலேயே பூமிக்கு ஆபத்து இருக்கா, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்வோம்ல பார்க்க போறோம். நமக்கெல்லாம் தெரியும், சூரியனோட ஆற்றலுக்கு காரணமே அதோட மையப்பகுதியில் நடக்கிற அணுக்கரு இணைவுன்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் ஃபியூஷன் தான். இதனால் உண்டாகிற ஆற்றல் தான் மையப்பகுதியிலிருந்து வெப்பமாக மேல்புற பகுதிக்கு வரும். பொதுவாக சூரியனோட மேல்புறத்தில் அதோடைய வெப்பநிலை கிட்டத்தட்ட 5500 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் சூரியனோட ஒரு சில பகுதிகளில் மட்டும் இந்த வெப்பநிலை குறைஞ்சு ஏறக்குறைய 3500 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும். இப்படி மற்ற பகுதிகளை விடவும் குறைவான வெப்பநிலை இருக்கிற பகுதிகளை தான் சன்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கும். ஒரு பேருக்கு இதை கரும்புள்ளின்னு சொன்னாலும் ஒரு கரும்புள்ளியோட அகலமே கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டர் அளவுக்கு கூட இருக்கலாம். ஒரு கரும்புள்ளி திடீர்னு உருவாகி அதோடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். அதுக்கப்புறமா அந்த எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் அது இல்லாமையே கூட போகலாம். இப்படி ஒவ்வொரு 11 வருடங்களுக்கு ஒரு தடவையும் இந்த சுழற்சி இருக்கும். இதைத்தான் சோலார் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த சோலார் சைக்கிளில் சூரியனோட காந்த புலத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். சொல்லப்போனா அதோடைய காந்த வடதுருவம் தென் துருவமே ஒவ்வொரு 11 வருடங்களுக்கு ஒரு தடவை இடம் மாறும். இதுல சூரியனோட ஒரு சில பகுதிகளில் மட்டும் அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய காந்தப்புலத்தோட வலிமை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்படி காந்தப்புல வலிமை அதிகமாக இருக்கிற இடங்கள்ல சூரியனோட மையப்பகுதியிலிருந்து வர்ற வெப்பம் மேல் பகுதிக்கு வர்றது தடைப்பட்டு அதனால தான் வெப்பநிலை அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் குறைவா இருக்கு. இதைத்தான் சன்ஸ்பாட்னு சொல்றோம், அதாவது கரும்புள்ளி. எப்பெல்லாம் இந்த கரும்புள்ளிகளோட எண்ணிக்கை அதிகமாகுதோ அப்ப சூரியனோட சீற்றமும் அதிகமாகும். இதோடைய தாக்கம் பூமி வரைக்கும் கூட இருக்கும். இந்த சீற்றத்தினால பூமியில உள்ள மனிதர்களுக்கோ இல்ல மற்ற உயிரினங்களுக்கோ பாதிப்பு இருக்காது. அதே நேரத்துல செயற்கைக்கோள் மாதிரியான தகவல் தொடர்பு சாதனங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தலாம். சரி, இப்ப உங்களுக்கு சூரியன்ல ஏற்படுற இந்த கரும்புள்ளியை பத்தி ஒரு சில தகவல்கள் தெரிய வந்திருக்குன்றத நம்புறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல வேறு ஒரு தகவலோட சந்திப்போம். நன்றி.